ஹே கிருஷ்ணா, ராதே ராதே. சிவனாரின் கதைகளை நாம் இந்த பால்குண மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாதத்தில் செவிமடுத்து வருகிறோம். இன்றைய பால்குண மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாதத்தின் 5ஆம் அத்தியாயமான 5ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. சுல்பானி, சங்கர் போன்ற தெய்வங்களுக்கு சாவர் சமர்ப்பிப்பவர்கள் 3 உலகங்களிலும் எங்கு பிறந்தாலும் தொடர்ந்து அவர்களுக்கு சாவர் சமர்ப்பிப்பார்கள். சிவபெருமானை மகிழ்விக்க தூபம் காட்டுபவர்கள் தங்கள் தந்தை மற்றும் தாத்தா ஆகிய இருவரின் குடும்பங்களையும் உயர்த்தி எதிர்காலத்தில் வெற்றியை அடைகிறார்கள். செங்கற்கள் அல்லது கற்களை கொண்டு சிவனாருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் புதிய ஆலயங்களை கட்டுபவர்கள் சந்தேகமின்றி இரட்டிப்பு பலன்களை பெறுகிறார்கள். பூமியில் அவர்களின் புகழ் நிலைத்திருக்கும் வரை அவர்கள் ஸ்வர்க்கத்தில் பேரின்பத்தை அனுபவிக்கிறார்கள். சிவனாருக்கு எண்ணற்ற அரண்மனைகளையோ அல்லது ஆலயங்களையோ கட்டும் ஞானிகள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். தங்களாகவோ அல்லது பிறராலோ கட்டப்பட்ட சிவன் ஆலயங்களை சுத்தம் செய்பவர்கள் அல்லது வெள்ளையடிப்பவர்களும் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். சிவபெருமானின் பிரகாரத்தில் வண்ணமயமான மதுரங்களை வரையும் ஆண்களும் பெண்களும் உன்னதமான சிவலோகத்திற்குள் நுழைந்த பின்னர் தெய்வீக வடிவத்தை அடைகிறார்கள். ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ அல்லது 3 முறைகளோ சிவபெருமானை காண்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இவ்வாறு ஹே ஹரே மற்றும் ஹே ஹரே என்று சிவபெருமான் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமங்களை உச்சரிப்பதன் மூலம் சிவபெருமான் பல மனிதர்களை காத்துள்ளார். 3 உலகங்களிலும் மகாதேவனை விட பெரிய தெய்வம் இல்லை. எனவே ஒருவர் முழு முயற்சியுடன் சதாசிவ பெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமானை இலைகள், மலர்கள், பழங்கள் அல்லது தூய்மையான பன்னீர் இலைகளால் வழிபடுவதன் மூலம் ஒருவர் அவரை போல் ஆகிறார். பன்னீர் இலைகளை விட மதர் பூ 10 மடங்கு மதிப்புள்ளதாக கருதப்படுகிறது. பூவை விட தாதுரா மதர் பழமும் 10 மடங்கு மதிப்புள்ளது. நீல தாமரையானது அதைவிட 1000 மடங்கு மதிப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. இந்த முழு உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகமும் விபூதியிலிருந்து, தூய சாம்பலிலிருந்து தோன்றியுள்ளது. இந்த விபூதி சிவபெருமானின் திருமேனியில் ஒரு பழம் போல காட்சியளிக்கிறது. எனவே ஒருவர் அதை எப்போதும் அணிந்திருக்க வேண்டும். ஓம் நம சிவாய என்று பிரணவத்துடன் கூடிய சிவாய மந்திரத்தை 5 எழுத்து மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிப்பவர்கள் சிவனாரின் அவதாரங்கள் ஆவர். ஒருவர் காலை, மதியம் மற்றும் மாலை வேளைகளில் சிவபெருமானை வழிபட வேண்டும். காலையில் சிவபெருமானை வழிபடுவது எல்லா பாவங்களையும் அழிக்கிறது. மாலையில் சிவனாரை வழிபடுவது பல பிறவிகளின் பாவங்களை அழிக்கிறது. ஆரத்தியின் போது இசைப்பதற்காக நல்லொழுக்கமுள்ள மனிதர்களால் சிவபெருமானின் பிரகாரத்தில் வைக்கப்படும் பெரிய முரசொலி பாவிகளை தூய்மைப்படுத்துகிறது. எனவே காலப்போக்கில் திரட்டப்பட்ட பெரும் செல்வம், விலை மதிப்பற்ற விசிறிகள், மேடைகள், கட்டில்கள், கண்ணாடிகள், பந்தல்கள், ஆபரணங்கள் மற்றும் விலையுயர்ந்த ஆடைகள் ஆகியவற்றை சிவனாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சிவபெருமான் வரலாறு, இசை மற்றும் பல்வேறு வகையான நிகழ்வுகளை விரும்புகிறார். இவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். அத்தகைய ஏற்பாடுகளை செய்வதன் மூலம் பாவிகள் கூட தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு சிவனாரின் இருப்பிடத்தில் எரிக்கப்படுகிறார்கள். தங்கள் சொந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் மகாத்மாக்கள் மற்றும் சிவ வழிபாட்டில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், குருவிடம் தீட்சை பெற்றவர்கள், தொடர்ந்து சிவ வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள், தங்கள் இதயங்களில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் முழு உலகத்தையும் சிவனாக கருதுபவர்கள், உயர்ந்த அறிவின் உதவியுடன் நன்னடத்தையை பின்பற்றுபவர்கள் மற்றும் தங்கள் சாதி, மதம், ஆசிரம தானத்தில் உறுதியாக இருப்பவர்கள். அத்தகைய பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அல்லது வேறு யாராக இருந்தாலும் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர்களாக ஆகிறார்கள். சண்டாளனாக இருந்தாலும் சரி, சிறந்த பிராமணனாக இருந்தாலும் சரி, பக்தியின் மூலம் அனைவரும் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர்களாக ஆகிறார்கள். சிவபெருமான் இந்த முழு உயிருள்ள மற்றும் உயிரற்ற உலகின் அடித்தளமாக இருக்கிறார்.
வழிபடுகிறார். அனைத்தும் சிவனின் ஒரு வடிவமே. இந்த உண்மையை குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள், நிகமங்கள் மற்றும் தெய்வங்கள் ஆகியவற்றின் ஊடாக சதாசிவ பெருமான் ஒருவரே அறிவதற்கு தகுதியானவர். ஒருவருக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவரும் சதாசிவ பெருமானை வழிபட வேண்டும். இவ்வாறு கூறிய லோமர்ஷ மகரிஷி தொடர்கிறார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருப்பவர்கள் சிவனாரை அறிய வேண்டும். சிவனாக இருப்பவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருக்க வேண்டும். பீடம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒரு வடிவம். அதன் மீது வைக்கப்பட்டுள்ள லிங்கம் மகேஸ்வரனாரின் ஒரு வடிவம். எனவே சிவலிங்கத்தை வழிபடுவது அனைவருக்கும் சிறந்தது. பிரம்மதேவரோ தொடர்ந்து தங்க சிவலிங்கத்தை வழிபடுகிறார். தேவேந்திரன் இரத்தின கல்லையும், சந்திரன் முத்தையும், சூரியன் செம்பையும் வழிபடுகின்றனர். குபேரர் வெள்ளி சிவலிங்கத்தையும், வருணன் சிவப்பு சிவலிங்கத்தையும், தென்மேற்கு மூலையின் அதிபதியான யமராஜன் நீல சிவலிங்கத்தையும், வாயுதேவன் காவி சிவலிங்கத்தையும் வழிபடுகின்றனர். இதன் விளைவாக தேவேந்திரனும் மற்ற எல்லா மக்களும் மறுபுறத்தில் உள்ள சிவலிங்கத்தை வழிபடுகின்றனர். பாதாள உலகத்திலும் கூட அனைவரும் சிவனாரை வழிபடுகின்றனர். கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் வழிபட சிவனாரை வழிபடுகின்றனர். அவர்களில் ஒரு சிலரே வைஷ்ணவர்கள். அவர்களுக்கும் இதுவே பொருந்தும். அவர்களில் விபீஷணன் பாதி வைஷ்ணவன் மட்டுமே. பலி, நமுச்சி, ஹிராணி, ஆசிபு, விருஷபர்வன், சகலாதன் மற்றும் புத்திசாலி சுக்ராச்சாரியாரின் பல சீடர்கள் சிவனாரை வழிபடுகின்றனர். இதனால் ஏறக்குறைய அனைத்து அசுரர்களும் அரக்கர்களும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர். அவர் அனைவராலும் தாங்க முடியாத தவத்தை மேற்கொண்டார். மாதவன் தவத்தில் மிகவும் விருப்பம் கொண்டவர். ராவணனின் தவத்தால் மிகவும் மகிழ்ந்த அவர் வேறு எவருக்கும் ஈடு இணையற்ற வரங்களை அவனுக்கு வழங்கினார். ராவணன் சதாசிவ பகவானிடமிருந்து ஞானம், விஞ்ஞானம், போரில் வெல்ல முடியாத தன்மை மற்றும் சிவனாரை போல 2 மடங்கு தலைகளை பெற்றான். மாதவனுக்கு 5 முகங்கள் இருப்பதால் அவரிடமிருந்து 2 மடங்கு தலைகளை பெற்றதன் மூலம் ராவணன் 10 முகங்கள் கொண்டவனானான். அவன் தெய்வங்களை வழிபட்டான். அவன் முனிவர்களையும் மூதாதையர்களையும் கூட தோற்கடித்து அவர்கள் அனைவர் மீதும் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டினான். மகேஸ்வரனாரின் அருளால் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக ஆனான். மாதவன் அவனை திரிகூடமலையின் அரசனாக்கினார். இவ்வாறு சிவலிங்க வழிபாட்டின் அருளால் ராவணன் 3 உலகங்களையும் வென்றான். தேவர்கள் மிகவும் கவலை அடைந்து ஒன்றாக சிவலோகத்திற்கு சென்றனர். வாயிலில் ஒரு கூட்ட பணியாளர்கள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது குரங்கு முகம் கொண்ட நந்தி தேவர்களுடன் உரையாடத் தொடங்கினார். இன்றைய பங்குனி மாதம் என்றழைக்கப்படும் பால்குண மாதத்தின் 5ஆம் அத்தியாயமான 5ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.